தென்காசியில் திமுகவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கத்திக்குத்தில் முடிந்திருக்கிறது. மோதலின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் மேலகரம் பகுதியில் திமுக பேரூர் கழக செயலாளராக இருப்பவர் சுடலை. அதே பகுதியில் திமுக மாவட்ட பிரதிநிதியாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓட்டுநராகவும் இருப்பவர் சண்முகம் என்ற ஜம்புக்குட்டி. சுடலைக்கும் ஜம்புக்குட்டிக்கும் இடையே கட்சி விவகாரங்கள் மற்றும் சில கமிஷன் விவகாரங்களில் முன்விரோதம் இருந்துள்ளது. சனிக்கிழமையன்று காலையில் மேலகரம் பஜார் பகுதியில் வைத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. திமுகவினர் நடுரோட்டில் சண்டை போட்டதை அப்பகுதி மக்கள் வேடிக்கை பார்த்து சென்றுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த சுடலை தனது காரிலிருந்த கத்தியை எடுத்து வந்து ஜம்புக்குட்டியை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். கத்தி குத்தில் படுகாயமடைந்த ஜம்புக்குட்டியை அருகே இருந்தவர்கள் மீட்டு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். என்ன வரவு செலவு என்ன கணக்குன்னு கேட்டதுக்கு இன்றைக்கி என்னைய தலைவரோட மாமனார் வண்டியிலேருந்து கத்தி எடுத்து என்னை 4 இடத்துல குத்திட்டார். கழுத்தில், என்னோடய கிட்னி சைடில் எனக்கு இப்போ 4 தையல். நான் இன்றைக்கி தப்பிச்சதே ஆண்டவன் விட்ட சைடு இல்லை அப்படின்னா என்னை அந்த ஆள் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பார். எல்லாம் ஒருத்தன் நம்மள எனக்கு எதிரி, நீ இல்லை அப்படின்னா நான் இந்த பஞ்சாயத்தை வேறு மாதிரி கொண்டு போகல அப்படின்னு சொன்னார். நான் தப்பிச்ச முளைச்சேன்னு சொல்லி மேலான பிஹெச்சில் போய் ஃபஸ்ட் எய்ட் எடுத்து அவங்க மூலமாக தென்காசி ஜிஹெச்சில் நான் அட்மிட் ஆகியிருக்கேன். மாவட்ட கண்காணிப்பாரும் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, எனக்கு சரியான நீதி வழங்க உங்கள்கிட்ட பணியோடு எனக்கு கேட்டுக்கிட்டேன். எனக்கே இந்த இது இல்லை அப்படின்னா மக்களுக்கு வேறு யாருக்கு என்ன கிடைக்க போகுது? தென்காசி மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்குள் ஏற்பட்ட கத்திக்குத்து சண்டை கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் திமுக பேரூர் கழக செயலாளர் சுடலையை தேடி வருகிறார்கள்.